ப்ரைஸ் கார்ட். நம்ம தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் வேத வாசிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு அதிகமாக கோபமும் எரிச்சலையும் நம்ம சில நேரத்தில் வெளிப்படுத்துகிறோம். ஆமாம், சில நேரத்தில் கோபப்படுறது மனித இயல்பு தாங்க. ஆனால் அந்த கோபம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய எண்ணங்களை, விருப்பங்களை, செயல்களை நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தணும்னு நம்ம கேட்கணும். சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பார், நம்ம உள்ளத்தில் உணர்த்துவார். அதன்படி கேட்டு நம்ம நடக்கிறதா ஆவியின் நடத்துங்க. நம்ம சில நேரத்தில் கோவம் அதிகமாக வருங்க. அந்த நேரத்தில் நம்ம எந்த சூழ்நிலைகள் நம்மளை கோவப்படுத்துதோ அதை விட்டும், சில நேரத்தில் நம்ம வேண்டாத காரியங்கள் பேசுவோம், அதை விட்டும் நம்ம விலகணுங்க. இதை தான் பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியால் நிறைந்த வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை, அனுதினமும் நம் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுகிற வாழ்க்கை. இது ஒரே நாளில் நமக்கு நடந்துருமாங்க? இல்லை, நடக்காது. நம்ம அனுதினமும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழும்போது நம்மளுக்கு கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், நம்மக்கிட்ட இருந்து ஆவியின் கனி வெளிப்படும். இதான் கலாத்தியன்ஸில் நம்ம வாசிக்கிறோம். ஆவியின்படி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று. ஆமாங்க, கோபத்தை நம்மளால் எந்த இதுலேயும் எந்த ஸ்டெப்பும் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. கோபம் குறையணும் அப்படின்னா நாம் சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ பொழுது தான் நம்ம ஆவியின் கனி நம்மக்கிட்ட வெளிப்படுங்க. ஆமென்.